ஒரு மனிதன் சாதாரண மனிதனில் இருந்து வேறானவன். ஏனெனில் அவன் சமுதாயத்திற்கு பணியாளாக இருக்க தயாராக இருக்கிறான். இன்னும் சாகல. மருந்து தரேன். வைத்தியரே, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. கிளம்பட்டுமா? வேண்டாம். இந்த மருந்த அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இரு, சரியாயிடும். மீரா, அதை எடுத்துக்க. சீக்கிரம் சீக்கிரம். நகர் நகர். எங்க கிளம்பிட்ட குல்கர்னி? உட்காரு. இன்னைக்கு வைத்தியரே எல்லாருக்கும் டீ வாங்கி தருவாரு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு கண்டிப்பா பெரிய பணம் கிடைச்சிருக்கணுமே. என்ன, உங்களுக்கு டீ வாங்கி தரணுமா? ஏன் கேக்குறேன்னா, இந்த பணத்துல டீ வாங்கி கொடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பணம் தீட்டுப்பட்டிருக்குமே. வைத்தியரே, பணத்துக்கு தீட்டெல்லாம் கிடையாது. ஒண்ணு மட்டும் சரியா தெரிஞ்சிருச்சு, பணம் மட்டும் உயர்ந்த ஜாதி தான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணம் மனுஷ ஜாதிக்கெல்லாம் கட்டுப்பட்டது இல்ல. அதோட ஜாதியே வேற. அது எல்லாத்தை விட உயர்ந்தது. சரி வைத்தியர, என்ன சொல்றீங்க? உங்க பேரை சொல்லி எல்லாருக்கும் சாய போடவா? சரி சரி, போடு. சரி, போடுறேன். மருந்து அரைச்சிட்டியாமா? இதோ அரைச்சிட்டேன் அத்தை. சீக்கிரம் அரைச்சு கொண்டு வா. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் அரை. அம்மா, வாயை திறம்மா. புரிஞ்சு தம்பி, என் மனைவியோட நிலைமை என்னால தாங்க முடியல. இருந்தாலும் பசங்க முன்னாடி பலவீனமா காட்டிக்க முடியலையே. ராம்ஜி, அண்ணி சீக்கிரமா சரியாயிடுவாங்க, நம்பிக்கையா இருப்பா. பாரு, எல்லா பசங்களும் சேர்ந்து நம்ம அண்ணி எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு பாரு. என்ன சொல்றீங்க வைத்தியர? உழைச்சுக்குவாளா இல்ல போய் சேர்ந்துருவாளா? கடைக்காரரு, மருந்து கொடுக்கறதா என் வேலை. ஆனா வேண்டிக்க வேண்டியதெல்லாம் இவரோட வேலையாச்சே. வைத்தியரே, பிரார்த்தனை உங்க மருந்த போல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. பிரார்த்தனை செய்ய தகுதியானவனுக்கு தான் பிரார்த்தனையோட பலன் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. அப்பா, அத்தை, அம்மா
மெதுவா கண்ணை திறக்கறாங்க. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அம்மா பாலா ரொம்ப நன்றி புரிஞ்சன். இன்னைக்கு நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் என் மனைவி. நான் எப்படி இல்லாம இருப்பேன்? நான் உன்னோட நண்பன், எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், வேற என்ன வேணும்? சரி ராம்ஜி, நான் கிளம்புறேன். அண்ணியை நல்லா பார்த்துக்கோ. போதுங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லம்மா. பசங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைப்பாங்க? என்ன அவங்களும் வளர்ந்து பொண்டாட்டி தலைய பிடிச்சு விடுவாங்க. வா பசங்களா வாங்க, நான் உங்களுக்கு புதுசா ஒரு கதை சொல்றேன். வாங்க வாங்க அம்மா நான் போய் கதை கேட்டுட்டு வரேன். வாங்கப்பா போங்க. என்னங்க, போதுங்க போதும், விடுங்க. பீமாபாய், ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உங்ககிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உன் வைத்தியத்துக்கு என்கிட்ட பணம் இல்லை. அப்புறம் உன் நகையை எடுத்துக்கிட்டு நான் அடகு கடைக்கு அடகு வைக்கிறதுக்காக போனேன். ஆனா ஸ்கூல்ல யாரு பீமோட மோதினாரோ அதே ஆள் தான் அங்கேயும் இருந்தாரு. அந்த ஆளு நகை எதையும் வாங்காமலேயே நமக்கு பணம் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. என்ன ஒப்பந்தம்? அது என்னன்னா, பீம் ஸ்கூலுக்கு போறத நிப்பாட்டணுமா? பாத்துமா, நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல, நான் அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கல. நல்ல வேலை பண்ணீங்க. ஏன்னா ஏன் உயிரை விட பீமோட படிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. நல்ல விஷயம். உண்மையதான் சொல்றியா? நல்ல விஷயம். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் எப்பாவது என்னோட உயிரா இல்ல பீமோட படிப்பான்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா ஒரு நிமிஷம் கூட பீமோட படிப்பை தேர்ந்தெடுக்க யோசிக்காதீங்க. பார்த்து பீமா. பீம் படிச்சு வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான்னா நான் இறந்தா கூட எனக்கு அழிவு இருக்காது. இல்ல எப்படியும் இந்த நோய் ஒரு நாள் கண்டிப்பா என்னோட உயிரை பறிச்சுட்டு போயிடுங்க. சாவு பத்தியெல்லாம் ஏன் பேசுற பீமாபாய்?
வாழ்றத பத்தி பேசு. பீமோட அம்மா அப்பா என்னைக்கும் சாக மாட்டாங்க சுபேதர் ஐயா. அவங்க பையனால எப்பவும் மக்களோட மனசுல இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. சொல்லு பீம், விடைய சொல்லு. இன்னைக்கு இவன் கண்டிப்பா மாட்டிப்பான். நல்லா இருக்கும். என்னாச்சு பீம், விடைய சொல்லு. நேத்து அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, அதான் படிக்க நேரம் கிடைக்கல. பீம், அம்மாவோட உடல்நிலைக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாரு பீம், அம்மாவோட உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது தனி பிரச்சனை, நீ படிக்கலங்கிறது தனி பிரச்சனை. ரெண்டையும் ஒன்னா நினைச்சேன்னா படிப்பை விட்டுரு. உங்க ஆளுங்கள்ல எத்தனை பேர் தான் ஒழுங்கா படிக்கிறாங்க சொல்லு? போ, வீட்டுக்கு போ, அம்மாவுக்கு சேவை பண்ணு. இல்லையா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது ஞாபகப்படுத்தி சொல்றேன். பீம், இது ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் இல்ல, சொல்ல வேண்டிய நேரம். உனக்கு நேரத்தை மதிக்க தெரியல. நேரத்தை மதிக்க தெரியாதவனுக்கு என்னோட வகுப்புல எந்த இடமும் கிடையாது. இன்னைக்கு நீ என் வகுப்புல இருக்க முடியாது. போ, வெளியே போ. மன்னிச்சிருங்க ஆசிரியர் ஐயா, நாளையில இருந்து இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு வகுப்புல உட்கார முடியாது. வெளியே போ, நாளைக்கு வா, கிளம்பு. என்னாச்சு? நான் தான் கிளம்புன்னு சொன்னல, உன்னோட புத்தகத்தை எடுத்துக்கோ, கிளம்பு வெளியே. நீ எங்க கிளம்புற? ஐயா, எனக்கும் ஞாபகம் இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. உன்னை நான் போக சொல்லல, உட்காரு. பீம் மட்டும் கிளம்பட்டும். கிளம்பு பீம், வெளியே போ. பீமராவ், நீ வீட்டுக்கு திரும்ப போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் உன்னை வகுப்புக்குள்ளேயும் விட மாட்டேன். ஏன்னா அம்மாவோட உடல்நிலைக்கும் உன்னோட படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சம்பந்தம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீ கடந்தாகணும். ஏன்னா நீ ஒரு வைரம், வைரத்தை பட்ட தீட்டியாகணும். நீ படிச்சே ஆகணும் பீமராவ். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ படிச்சே ஆகணும். இந்த புடி. ராம்ஜி, நான் ஒரு படிக்காத கூலிக்காரன். வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பேன். ஆனால் நீ சுபேதார் சார், உன்னால் எப்படி என்ன மாதிரி வேலை பார்க்க முடியும்? அது மட்டுமா, விவேகம் நேர்மன்னு பேசுகிற ஆள் நீ. உனக்கான வேலை எங்கே போய் தேடுறது? ஒருவேளை உனக்கேற்ற வேலை கிடைச்சாலும் அதில் ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பேன்னு எனக்கு தோணலை. இங்க பாரு புரிஞ்சன், என்னால கேவலமா பொய் சொல்லி எல்லாம் வேலை பார்க்க முடியாதுப்பா. ஆனா என்ன வேலையா இருந்தாலும் பார்ப்பேன். நீ பார்க்குற வேலையையும்
என்னால பார்க்க முடியும். என்ன மூளை குழம்பிடுச்சா? சுபேதாரா இருந்தவன் என் வேலையை பார்ப்பியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேண்டாம் வேண்டாம், நான் உனக்கேற்ற நல்ல வேலையாகவே பார்க்குறேன். நீ கவலைப்படாத. ஒரு வேளை உனக்கு இன்னும் அதிகமாக பணம் தேவைன்னா நான் எப்படியாவது உனக்கு தயார் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு பிடிச்ச வேலையை தேடுற அளவுக்கு அவகாசம் இல்லை புரஞ்சன். நீ பார்க்குற வேலையையே இப்போதைக்கு நானும் பார்க்குறேன். வேலையில பெருசு சின்னதுன்னு எதுவும் இல்லை. வேண்டான்னு மட்டும் சொல்லாதப்பா. என்னோட குடும்ப கஷ்டம் உனக்கு தான் தெரியும்ல. சாப்பாட்டு பிரச்சனையை சமாளிச்சிடலாம், ஆனா பசங்க படிப்பு. என் பையன் பீமுக்கு படிப்புனா உசுருன்னு உனக்கு தெரியும்ல. பசங்களா, நம்ம நாட்டோட வரலாறு ரொம்ப முக்கியமானது. பீம், பீம் 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 எழுந்திரி. பீம் பீம் எழுந்திரி. பீம் யாரும் வெளியே வரக்கூடாது. பீம் 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 எழுந்திரி. பீம் பீம் கண்ணு திறந்து என்ன பாரு. பீம் பீம் எழுந்திரி. பீம் பீம் எழுந்திரி. பாலாண்ணா, சீக்கிரம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. பீம் மயங்கி விழுந்துட்டான், சீக்கிரம் கொடு. மன்னிச்சிருங்க ஐயா, கிளாஸ் எல்லாம் நான் தரமாட்டேன். இந்த கிளாஸ்ல தான் எல்லா பசங்களும் தண்ணி குடிக்கிறாங்க. ஐயா, நீங்க தான் இந்த மூங்கில உபகரணம் பண்ணிருக்கீங்களே, இதுல எடுத்துட்டு போங்க. வேணாம், கையில ஊத்து. பீம் 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 எழுந்திரி. பீம் எந்திரி. பீம் 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 கண்ணா, உனக்கு உனக்கு ஒண்ணு இல்லையே. ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை. நீ வகுப்புக்குள்ள போ, போய் உட்கார்ந்து படி. போப்பா. அந்த பையன் போயிட்டான். இப்ப நீங்க போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க. நீங்க என்ன பேசுறீங்க ஆசிரியர் ஐயா? நீங்க பள்ளிக்கூடங்கிற கோயில்ல ஆசிரியர். இப்படி பேச வெக்கமா இல்லையா? அதெல்லாம் அப்புறமா வைக்கப்படலாம். இப்ப போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. நீங்க தான் அவனை தொட்டுட்டீங்கல்ல, நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீங்க குளிக்காம மேஜர் ரெஜிஸ்டர் எல்லாம் தொடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க குளிச்சுதான் ஆகணும். சரிதானே ஐயா? ஆசிரியர் சொல்றதும் சரிதான். இவ்வளவு நாள் நம்ம பண்ணினதையே பண்ணுங்க. ஆ, கிளம்புங்க. இப்ப பரவாயில்லையா பீம்? உனக்கு அடி எதுவும் படல? பீம், நீ சரியான நடிகனா இருக்கியேடா. விதவிதமா நடிக்கிற. முதல்ல வராண்டாவிலே படுத்துட்ட, இன்னைக்கு என்னடானா வராண்டாலே மயங்கி விழுந்துட்ட. ஆமா ஆமா, எப்படி நடிக்காம இருப்பான்? பெரிய படிப்பாளியா.
ஆமா என் தம்பி படிப்பாளி தான், உங்களை மாதிரி இல்ல. ஏய், ஆனந்த் பேசாம உட்காரு. ஆனந்த் நீ எதுவும் பண்ணாத சரியா? ஆனந்த் எதுவும் பண்ணிடாத. பூனை திருட்டு பூனையாம், சோம்பேறி பூனையாம், பாலை திருடும் பொழுதிலே மாட்டிக்கொண்ட பூனையாம். வாய மூடுங்க, வாய மூடுங்க. தேவையில்லாம நீங்க பீமியும் ஆனந்தியும் கிண்டல் பண்றீங்கன்னு நான் போய் ஐயா கிட்ட சொல்றேன். போய் சொல்லு, அப்புறம் உன்னையும் அவங்க கூட உட்கார வச்சிடுவோம். என்ன நண்பர்களே? ஆமா ஆமா. அப்புறம் நீயும் அந்த மூங்கில் குழாயில தான் தண்ணி குடிக்கணும். அப்புறம் உன்னையும் அவங்க கூட்டத்துல சேர்த்துருவோம். போய் ஆசிரியர் கிட்ட சொல்லு.